அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு கிருஷ்ணரின் பரிபூரண அருள் பெற்ற அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது. இந்த ஆவணி மாதத்தில் கிருஷ்ணரின் லீலைகளாக எவையெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது, குறிப்பாக 17/8/2024 முதல் 16/9/2024 வரை ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, கிருஷ்ண லீலைகள் என்ன, கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதம் முழுவதும் மிகவும் சாதகமாக தான் வலம் வருகிறார். 12 இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரித்தாலும் கூட பல அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக பெற்றுத்தரக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறார். எனவே எதிர்பாராத பல நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அதை போன்று செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் அதிரடியான மாற்றங்களையும் கிருஷ்ணலீலைகளாக பல எதிர்பாராத இன்ப நிகழ்வுகளையும் சந்திப்பதற்கான சூழல் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் ஆவணி மாதத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகி இந்த மாதம் முழுவதுமே 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 2ஆம் இடத்தின் அதிபதியான சூரியன் 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான தடைகள், தாமதங்களை விளக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் கடகராசிக்காரர்களுக்கு வாரி வழங்குகிறார். எனவே பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் வெகுவளவில் குறைவதோடு எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் மிக பெரிய அளவில் நிறைவாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரன் முற்பகுதியில் மிக வலுவாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். பிற்பகுதியில் தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பு பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கிறபடி பல புதிய ஆர்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் கிருஷ்ணரின் லீலையாக பல எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் உண்டு. கொடுக்கல் வாங்கல், கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பலவற்றில் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்கள் வியக்கத்தக்க வகையில பல மாறுதல்கள் கிருஷ்ணரின் ஆசீர் இருப்பதால் நிச்சயமாக உண்டு. சுக்கிரனும் வலுவாக இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதிலும் குறிப்பாக பெரும்பான்மையான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் மிக நல்ல முடிவுகளை திடகாத்திரமாக எடுப்பதோடு அவற்றை செயல்படுத்துவதற்கான வலுவான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. புதிதாக கலைத்துறை ரீதியான படைப்புகளில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான வரவேற்பும் எதிர்பார்க்கக்கூடிய செல்வாக்கு உயரக்கூடிய யோகமும் கலைத்துறை ரீதியான பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் திட்டமிட்டதை விட பல அதிரடியான கலைத்துறை ரீதியான வாய்ப்புகள்ல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக உண்டு. பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் முழுமையாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான மறக்க முடியாத அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது. பொதுமக்களிடையே உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். வித்யாகரகரான புதன் ஜென்மராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் தைரியஸ்தானத்தில் நுழைகிறார். பெரும்பாலும் தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வித்யாகரகரான புதன் இந்த மாதத்தின் இறுதியில் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுகிறார். எனவே கடகராசிக்காரர்களுக்கு எடுத்தோம் கவுத்தோம் என்று செயல்பட்ட பல காரியங்களால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகுவதற்கான நல்ல சூழல் உண்டு. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அறிவாற்றலை சிறப்பாக பயன்படுத்தி மெல்மேலும் நல்ல காரியங்களை வலுவாக பெறுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை வித்யாகரகரான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. கிருஷ்ணருடைய லீலை காரணமாக மிக சவால் நிறைந்த கடினமான சூழலாக இருந்தாலும் அவற்றை சிந்தித்து சரியான முறையில் கிருஷ்ணர் லீலைகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. செவ்வாயை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து இந்த மாதத்தின் முற்பகுதியில் சஞ்சரிக்கிறார். பிற்பகுதியில் விரயஸ்தானத்தில்
நுழைகிறாருங்க மங்களகாரகரான செவ்வாயின் அமைப்பு பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதுமே நிறைந்த நன்மையை பெற்று தரக்கூடிய வகையில்தான் கடகராசிக்காரர்களுக்கு உள்ளது. எனவே அதிரடியாக பல சுப நிகழ்வுகள் கைகூடும். எதிர்கால நலனை பேணி காக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் மிகவும் வலுவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளை திட்டமிட்டபடி சிறப்பாக செய்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. எதிர்கால நலனை பாதிக்கக்கூடிய வகையில் இருந்த நிகழ்வுகள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறதுங்க. குரு பகவான் லாபஸ்தானத்தில் வலுவாக நிலை கொண்டிருப்பதால் கடகராசிக்காரர்களுக்கு இல்லத்திலும் தொழில், வியாபாரம், உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலுமே மிக சிறப்பான நன்மையும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு. அதிலும் குறிப்பாக குடும்பத்தில் பல்வேறு வகையான மன வருத்தம் இருந்தால் அவற்றில் நல்ல மாறுதல் உண்டு. ஏற்கனவே மன நிறைவு பெற்றவர்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறார். கிருஷ்ணருடைய லீலையும் சிறப்பாக அமைவதால் கடகராசிக்காரர்களுக்கு வக்ரசனியால் ஏற்படக்கூடிய அதிரடியான நன்மைகளும் இந்த தருணத்தில் வியக்கத்தக்க வகையில பல மாறுதல்களை நிச்சயமாக உருவாக்குகிறது. அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக சிரமங்கள் வெகுவளவில் குறைகிறது. அதோடு மட்டுமல்லாது நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பல நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக தவற விட்டுவிட வேண்டாம். சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவில் எதிர்காலத்தில் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெறுவதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக சனியின் வக்ரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உறுதிப்படுத்துகிறது. சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனத்துடன் செயல்படுங்க. பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றில் கூடுதல் கவனம் தேவை. விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை. அது மட்டுமல்லாது அனுபவம் இல்லாத தொழில் ரீதியான பணிகளில் நிச்சயம் மேற்கொள்ள வேண்டாங்க. அவை எதிர்பாராத நஷ்டத்தையும் சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய பங்களிப்பையும் நிச்சயமாக பெற்றால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான சூழல் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 9லும் கேது தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான குழப்பங்கள் விலகி தெளிவு பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல மற்றும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்றபடி பெண்மணிகளுக்கு அனைத்திலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகள் கிருஷ்ண லீலையாக பல எதிர்பாராத நல்ல செய்திகளை மிக அற்புதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசி பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகி கிருஷ்ணலீலையாக மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.